ஒரு வாசகம், முதியோர் இல்லத்தில் வாசகத்தில் ஒரு போர்டு எழுதப்பட்டது. குஞ்சிகளால் மிதிப்பட்டு ரணமான கோழிகள் இருக்கும் இடம். குஞ்சுகளால் மிதிப்பட்டு ரணமான கோழிகள் இருக்கும் இடம் என்று ஒரு முதியோர் இல்லத்திலே எழுதப்பட்டது என்று சொன்னால், அந்த எப்படி அந்த தாய் தந்தையரை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. இப்படிதான் அதுக்கு சில பேர் பெண்களுக்கு பெண்களே இருக்கிற மாதிரி சில பெண்கள் பெண்களால் தான் அந்த ஆண்கள் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுறாங்க. உங்கள் அம்மாவை போய் முதியோர் இல்லத்தில் விட்டுவான், உங்கள் அம்மாவை போய் முதியோர் இல்லத்தில் விட்டுவான் அப்படின்னு பெண்கள் செய்கின்ற ஒரு சில பெண்கள் செய்கின்ற ஒரு தொந்தரவு தாங்க முடியாது தான் போய் முதியோர் இல்லத்தில் விட்டான். அப்படி தான் ஒரு பொம்பளை, உங்கள் அம்மா இருக்கணும் இல்லை நான் இருக்கக்கூடாது, ரெண்டு விதத்தில் முடிவு பண்ணு, உங்கள் அம்மாவை கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டால் தான் உங்க கூட வாழ்க்கை நடத்துவான் அப்படின்னு சொன்னான். இப்போ எவ்வளோ கெஞ்சி பார்த்தா அவங்க எதோ சாப்பிட்றாங்க, நம்ம அதே வேலை செய்கிறாங்க, ஏதோ வீட்டு வேலை நான் செய்ய நம்மளுக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி இல்லை நான் இருக்கணுமா உங்கள் அம்மா இருக்கணுமா முடிவு பண்ணுறான்ட்டான். இவன் கனத்த எதயத்தோட கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் அம்மா விட்டுட்டு வந்து என்ன பண்ணுறான், எல்லாத்துக்கும் லட்டு கொடுத்துட்டே வரான், தெருவா லட்டு கொடுத்துட்டே வரான். ஐயோ என்னடா அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுறதுக்கு அழுதான், நான் கொண்டு போய் விட மாட்டேன்னு காலெலாம் விழுந்து கும்பிட்டேன். இன்றைக்கி நான் மகிழ்ச்சியாக எல்லாத்துக்கும் லட்டு கொடுத்துருங்க வாயா, என்னையா முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு வந்து உங்கள் அம்மா முதியோர் இல்லத்துக்கு கொடுத்துட்டு லட்டு கொடுத்துட்டு வரேன்னு. இல்லை முதியோர் இல்லத்தில் எங்கள் அம்மாவை கொண்டு போய் விடும்போது எங்கள் அம்மாவுக்கு துணை யாரும் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் உங்கள் அண்ணன் உங்கள் அம்மாவை கொண்டாந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்தான். பரவாயில்ல உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு அந்த சந்தோஷத்தில் கொடுத்துட்ருக்கேன். என்னது எங்கள் அண்ணா எங்கள் அம்மாவை வந்து முதியோர் இல்லத்தில் கொடுத்தானா? ஆமாம், அவன் உன்னி சொன்ன மாதிரி அவன் கொண்டாடி சொல்லியிருக்கான், நான் இருக்கணுமோ உங்கள் அம்மா இருக்கணுமோ முடிவு பண்ணா கொண்டாடி விட்டுருக்கான். அப்படியே சொன்னான், கொண்டாடி சொன்னால் 2 அடி கொடுக்காம இப்படி செஞ்சுருக்கானே அவன் நல்லவனு, அவன் நாசா போகணும்னு இவங்க ஒரு அடி கொடுத்தான். ஏங்க என்ன அடிக்கிறீங்கண்ணா, உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அடி அப்படின்னு சொன்னான். அதுபோல் இந்த உலகத்திலேயே நமக்கெல்லாம் கண்கண்ட தெய்வமாக இருப்பது தாய் தான். தாயை போற்ற வேண்டும், தாயை பாராட்ட வேண்டும். மகிழ்ச்சி என்பது எங்குமே இல்லைங்க. மகிழ்ச்சி என்பது வெளியிலலாம் இல்லை, உனக்குள்ளே இருக்குது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது சந்தோஷம் என்பது நம் மனசு தான். போதும் என்ற மனமே பொன் செய் விருந்து என்று சொல்லி இது போதும். என்ன நமக்கு இருக்குது, பசிச்சா கொஞ்சம் சாப்பாடு, கட்டிக்கிறதுக்கு துணி, படுக்கிறதுக்கு இறங்குது. இரவல் நம்ம அங்காள பரமேஸ்வரமை கொடுத்துருக்காங்களா இல்லையா? எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. பசிக்கும் போது உணவு அவள் கொடுக்குறான். தேரைக்குள் இருக்கின்ற கல்லுக்குள் இருக்கின்ற தேரைக்கும் கருவுக்குள் இருக்கும் முட்டைக்குள் இருக்கின்ற கருவுக்கும் உணவு கொடுக்கக்கூடிய சக்தி கொடுக்கக்கூடிய அந்த தாய் நமக்குமா சோறு கொடுக்க மாட்டாங்களா? பசி எடுத்தாம்மா சோறு, கட்டிக்கிறதுக்கு துணி, படுக்கிறதுக்கு இது போதும். சில பேர் மாடி மேலே மாடி கட்டுறான், கோடி மேலே கோடி கட்டுறான், 1000 கோடி கொள்ளடிச்சிருக்காங்கிறான் ஒரு மந்திரி. அரசியல் பேசணும்னு நினச்சிக்காங்க. இந்த 1000 கோடி வச்சுட்டு என்ன செய்ய போகிறான்? அவனுக்கு பறிச்சா 4 இட்லிக்கு மேலே அவன் சாப்பிட போகிறது இல்லை, கோடி கோடியாக வரும். அதனால் மகிழ்ச்சி என்பது நமக்குள்ளே தான் இருக்குது. ஒரு ஊருக்கு ஒரு ஞானி வந்திருந்தார். அந்த ஞானிகிட்ட போய் எல்லாம் அந்த ஞானிகிட்ட போய் எல்லாரும் அவங்கவுங்க குறைய சொல்லியிருக்காங்க. அந்த ஞானிகிட்ட எல்லாரும் குறைய சொல்லியிருக்காங்க. அவர் குறைய சேர்த்து இதுக்கு தீர்வு சொல்லிட்டு இருந்தார். என்ன மாரி ஒரு ஆள் போனான். ஒரு ஆள் போய் அந்த ஞானிகிட்ட, ஐயா என்னய்யா எனக்கு மகிழ்ச்சின்னா என்னன்னே தெரியலைங்க ஐயா, வாழ்க்கை பூரா துன்பம் துயரம் பிரச்சனை இப்படித்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் மகிழ்ச்சியாக இருந்ததே இல்லைங்க ஐயா, இதுக்கு ஒரு தீர்வு சொல்லியாங்க. ஒரு நாள் கூட உனக்கு மகிழ்ச்சி இல்லை? இல்லைங்க ஐயா, துன்பம் துயரம், பொண்டாட்டியால் துன்பம், பக்கத்து வீட்டுக்காரால துன்பம், கடன் வச்சா வியாபாரம் இதாகல, எனக்கு துன்பம் 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 தானே ஒழிய ஐயா, ஒரு நாள் கூட நான் மகிழ்ச்சியாக இருந்ததே இல்லையாண்ணா. அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் ஒரு 10 வெள்ளை பேப்பர் கொடுத்தார், ஒரு மஞ்சள் பேப்பர் கொடுத்தார். நீ பட்ட துன்பம் துயரத்தெல்லாம் இந்த வெள்ளை பேப்பரில் எழுது, ஏதாவது சில மகிழ்ச்சிகள் இருந்தால் அந்த மஞ்சள் பேப்பரில் எழுதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுநாள் போய் கொடுத்துருக்கான். வெள்ளை பேப்பரில் எழுதியிருக்கான், ஏகப்பட்ட துன்பத்தை துயரத்தை எழுதியிருக்கிறான் வெள்ளை பேப்பர் ஃபுல்லாக. மஞ்சள் பேப்பரில் ஒன்றுமே இல்லை. இப்போ வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லையா? இருந்தால் தாங்க எழுதுறதுக்கு, ஒன்றுமே இல்லைங்கய்யா அந்த மஞ்சள் பேப்பர். அப்படியே படித்து பார்த்துட்டே வந்தார். ஏன்பா எல்லாம் எழுதியிருக்க, உன் மகன் திருட்டிட்டு ஜெயிலுக்கு போனானே அதை ஏன்பா எழுதலைன்னாரு. என் மகன் திருடிட்டு ஜெயிலுக்கு போனானா? என் மகன் திருடலிங்க, ஜெயிலுக்கு போடுங்க. அவன் சென்னையில் ஐடி கம்பெனியில் 80,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான், அவனை போய் திருடனாங்கன்னு சொல்லிங்களேன்னு. உன் மகன் திருட இல்லைல்ல, உன் மகன் கொலகாரம் இல்லைல்ல, அப்போ அது மகிழ்ச்சி தானே, அந்த மகிழ்ச்சியில் எழுதியானார். ஆமாங்க ஆமாங்க. அப்புறம் சொன்னார், படித்து பார்த்துட்டு, ஏன்பா எல்லாம் எழுதுன, உன் பொண்டாட்டி உங்கள்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடி போச்சே அதை ஏன்பா எழுதலைன்னாரு. ஏங்க என் பொண்டாட்டி தெய்வங்க, தாய்க்கு பின் தாரங்கிற மாதிரி என் பொண்டாட்டி என்னை பத்திரமா பார்த்துட்டு, எனக்கு என் பொண்டாட்டிக்கு சண்டை வந்ததே இல்லைங்க அப்படின்னா. உன் பொண்டாட்டிக்கு உனக்கு சண்டையே வந்ததில்லை, அது உனக்கு மகிழ்ச்சி தானே, அது அந்த மகிழ்ச்சியில் எழுதுறானே எழுதுறான். அப்புறம் பார்த்தார் பார்த்துறேன், ஏன்பா போன வருஷம்
உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி சென்னையில் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தியா, அது கடன் அதிகமாகி வீட்டை கூட விற்று அடைச்சியாம அதையாமல் எழுதுனார். எனக்கு இது வரையிலும் காயலாகவே வந்தது இல்லைங்க, இது வரையும் நான் ஊசி போட்டதே இல்லை, எனக்கு எந்த நோயும் இல்லாமல் இருக்குங்க. நான் அப்போ உனக்கு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணல, கடன் வாங்கல, மகிழ்ச்சி தானே, ஆரோக்கியம் இருக்காம அதை மகிழ்ச்சியில் எழுதுறான்னார். அதை எழுதினான். அப்புறம் சின்ன வயசுலேயே உங்கள் அப்பா அம்மா ஒன்று விட்டுட்டு செத்துட்டாங்களே, நீ அதை எழுதவே இல்லைன்னா, இன்னும் எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க, எங்க எனக்கு வந்து செத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே, அப்படி தான் அதை மகிழ்ச்சியில் இது பண்ண சொல்ல சொல்ல அவர் சொல்ல சொல்ல மகிழ்ச்சி பக்கம் போயிட்டே இருக்கு. இந்த மகிழ்ச்சி இல்லைன்னு அவர் சொல்ல சொல்ல மகிழ்ச்சியாக போயிட்டு. அதான் வாழ்க்கை என்பது போதும்னு நினைச்சா வாழ்க்கை இருக்கு. இப்படிப்பட்ட ஆளுக்கு தான் கண்ணதாசன் ஒரு பாட்டு சொல்லியிருப்பாரு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு, நாளைய பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. பார்த்த என்ன பண்ணா, ஓட்டுக்கிறதுக்கு செருப்பு இல்லை. இந்த ஆண்டவன் என்ன நமக்கு செருப்பு கூட இல்லாத படுக்க வச்சுட்டான். இந்த ஆண்டவன் இந்த மாதிரி இந்த அங்காள பரமேஸ்வரிக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன், காலில் போட்டுக்கிறதுக்கு ஒரு செருப்பு கூட இல்லையா, செருப்பு கூட இல்லையான்னு அம்மனை திட்டிகிட்டே இருந்தான். காலே இல்லாதவனை பார்த்த பிறகுதான் அம்மா இப்படி வச்சுதே போதுமா அப்படின்னாலும், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரையில் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கைன்னா 1000 இருக்கும், வாசல் தோறும் உனக்கு இருக்கிற வேதனை விட உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அதிகமாக இருக்கும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையில் துன்பத்தையும் இன்பத்தையுமாக மாற்றிக்கொள்வது நம் மனசில் தான் இருக்கு. ஒரு ஞானி ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு போகிறவங்கெல்லாம் பார்த்து, மனிதர்களை பார்த்து, நாய் போகுது, நரி போகுது, நாய் போகுது, நரி போகுது, கழுத போகுது இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் போகும்பொழுது மட்டும் ஒரு நல்ல மனிதர் போறாருன்னு சொன்னார். அவர் யாருன்னா வள்ளலார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி, நமக்கு நம்ம மாவட்டம் கடலூர் மாவட்டம், தென்னார்காடு மாவட்டம் கடலூர் தலைநகராக இருந்தது நம்ம. அப்புறம் விழுப்புரம் குறித்து இப்போ கள்ளக்குறிச்சி ஆகிட்டோம். நம்ம மாவட்டத்தில் பிறந்த ஒரு அடிகளார் தான் நமது வள்ளலார் அவர்கள். அவர் போன போது தான் ஒரு நல்ல மனிதர் போறானார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று அணையா விடப்பு ஏற்றி பசிப்பினியை தீர்த்த ஒரு வள்ளலார் தான் வள்ளல் பெருமான். ஏன்னா மனுஷனுக்கு கை இருக்கிறதாலேயோ மூஞ்சி இருக்கிறதாலேயோ கால் இருக்கிறதாலேயோ மனுஷன் மனிதன் என்றால் மனித நேயம் இருக்க வேண்டும். அந்த மனித நேயம் இருந்தால்தான் மனிதன். இதெல்லாம் விலங்குகளுக்கு சம்பந்தம். மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி, பழைய பொய்யடா. சின்ன பயலே செய்தி கேளடா. வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே தம்பி, வெம்பி விடாதே. மனிதனாக வாழ வேண்டும். மனிதன் என்றால் மனிதனாக வாழ வேண்டும்.
பிறர் உயிரையும் தன் உயிர் போல் எண்ணுகின்ற மனநிலையோடு வாழ வேண்டும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லும்போது உனக்கு மிஞ்சினதான் தனக்கு மிஞ்சினதான் தானம்னு சொல்லுவாங்க. அது இல்லை. தான தர்மம் செய்தால்தான் நம் தலைமுறை நல்லாக இருக்கும், நமது பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கும், பேர பிள்ளைகள் நல்லா இருக்கும். உங்ககிட்ட